Saver AS hit session December 7. Manufacturing sector was 5 years நல்லா ப்ராக்ரெசிவாக க்ரோத் அட்டென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் PLI ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். பட் இதோடைய கவரேஜ் காணாது. இதை இன்னும் நிறைய MSME as well as உமன் பேஸ்டு செக்டர்ஸில் நம்ம டைவர்ட் பண்ணுற மூலியமாக ஒரு பெட்டர் க்ரோத் வந்து இன்னும் அட்டென்ட் பண்ணலாம் டு பி டெவலப் நேஷன் 2047. ஸோ பப்ளிக் ஹெல்த் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பே பிளேக் 1896 கேஸ் ஸ்டடி வச்சு பேசியிருக்காங்க. அதாவது அந்த டைமில் டேட்டாஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து ரெகுலேஷன் ஓரியன்டாக போலீசிங் பப்ளிக்கோட மெயின்டைன் பண்ணுற அதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ எத்திக்கல் கன்சர்னும் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சிலிகான் டிசீசஸ் இந்த மைனிங் எம்ப்ளாயிஸ்க்கு வர்றது. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. வேறஸ் ஆல்ரெடி ஆக்குபேஷன் சேஃப்டி கோட் 2020 வந்து ரிலேட்டடாக ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் பிளான் க்ரியேட் பண்ணுறாங்க, பட் அது பெரிய சக்ஸஸ் ஆகலை. அண்ட் MPC கமிட்டி வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் அதே ரேட்டில் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங்காக. இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் செக்டர் ரிலேட்டடாக ஃபுல் இது வந்து நம்ம பார்த்துடலாம் ஃப்ரம் டாப் டு பாட்டம். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அந்த செக்டார் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு வந்து GS 3ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வந்து செக்டார்ஸ் பேஸில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ GS 2ல் சோஷியல் ஜஸ்டிஸில் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இதோடைய டச்சப் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, லெட் வி ஸ்டார்ட் வித். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது இட் இன்க்ளூட் ஹோல்சம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து ஸ்மால் மீடியம் மைக்ரோ அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் MSMEக்கு தான் இப்போ நம்ம வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம் இன்றைக்குரிய டிஸ்கஷனில். ஸோ MSME அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு வைடில் UNோடைய டேட்டா பிரகாரம் 90% பிஸ்னஸ் வந்து MSME பேஸ் பண்ணி தான் குளோபைஸே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 60-70% ஜாப் வந்து இந்த செக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு குளோபல் GDP கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 50%. ஓகே, ஸோ இப்போது இந்தியன் சினாரியோவுக்கு வருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்டு 6 crore மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இதில் 51% வந்து ரூரல் ஏரியாஸ்லேயும் 49% வந்து அர்பன் ஏரியாஸ்லேயும் இருக்காங்க. இதில் இந்த 6 crore MSMEயில் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் MSME. இல்லை மைக்ரோ மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்டு 98% இருக்காங்க, இன்க்ளூடிங் ரூரல் அண்டு அர்பன், அதாவது ரொம்ப குறுகிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் பண்ணக்கூடிய பீப்புள். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 11 crore ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அபவுட் 45% ரூரல் அண்ட் 55% வந்து அர்பன், 95% வந்து இதில் இந்த 11 crore மைக்ரோ என்டர்பிரைசஸ் மட்டும் 95% ஜாப் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் MSME பார்த்திங்கன்னா ரூரலில் அதிகமாக இருக்குது, வேறஸ் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷனில் அர்பன் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மோர் மைக்ரோ என்டர்பிரைசஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் ஏரியாஸ்லாம் அதிகமாக இருக்கும். இது போக அவுட்புட் ஓவரால் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னா 48% வந்து ஓவரால் மேனுஃபேக்சரிங்கில் வந்து MSME கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் 45% வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ராக்சிமேட்லி 28-30% வந்து GDPயில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் மெயின்ஸில் வந்து ஆன்சர் எழுதும்போது யூ மஸ்ட் ஹாவ் வெரி கோர் டேட்டாஸ். இந்த பேசிக் டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த தியரிட்டிக்கல் பேசிக் வித் கரண்ட் அஃபேர்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸோ டேட்டாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து MSME செக்டார்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்கும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லுக் ஓவர் ஒன் மேஜர் கமிட்டி, சின்ஹா கமிட்டி அப்படின்னு சொல்லி 2017 வந்து ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ஹா கமிட்டி ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய சேஞ்சஸ் வந்து MSMEயில் லேட்டர் டேஸில் ஈவன் MSMEயோடைய டெஃபினேஷனை சேஞ்ச் பண்ணது எல்லாமே நம்ம பார்க்கலாம். யார் MSME, என்ன கேட்டகரி. ஓகே, ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வரும். பிகாஸ் MSMEனா யார், அவங்க என்ன கேட்டகரியில் வந்து தே ஆர் ஃபாலோயிங் அண்டர் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம்.
ஸோ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறவங்க பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆனுவல் டர்ன் ஓவர் ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2019க்கு பிஃபோர் வந்து எம்எஸ்எம்இ வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் தான் வந்து டிஃபைன் பண்ணாங்க யார் வந்து எம்எஸ்எம்இ அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த சின்ஹா கமிட்டி ரெக்கமெண்டேஷனை ஏற்று எம்எஸ்எம்இயை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆனுவல் டர்ன் ஓவரில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போது மைக்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லெஸ் தென் 1 crore இருக்கணும். வேறஸ் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லெஸ் தென் வந்து 1 crore இருக்கணும். அப்படின்னா மைக்ரோ லெஸ் தென் 10 crore 1 to 10 crore இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்மால். ஆர் லெஸ் தென் 50 crore 10 to 50 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. வேறு டர்ன் ஓவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 5 crore அதாவது அவங்கள வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் அப்படிங்கிறது லெஸ் தென் 50 crore அண்ட் மீடியம் அப்படிங்கிறவங்க லெஸ் தென் 250 crore. ஸோ டர்ன் ஓவர் அப்படிங்கிறது இட் வில் இன்க்ளூட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் அவுட் கோயிங்ஸ் எவ்ரி திங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி தட் ஸ்பெசிஃபைஸ் வாட் இஸ் த அமௌண்ட் ஃப்ளோயிங் இன் டு தி செக்டார்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ரெண்டுக்குமே வந்து ஒரே கேட்டகரி கீழே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். ஸோ இந்த சின்ஹா கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து பார்த்தலாம். இந்த சின்ஹா கமிட்டி பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து செட்டப் பண்ணது. இவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது there's a infrastructure bottlenecks வந்து அதிகமாக இந்த எம்எஸ்எம்இ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பரான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. தே ஹேவ் டு கொஞ்சமாக இல்லை ப்ரொசீஜர் ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தென் டெக்னாலஜி அவங்களால பெரிய லெவலில் அடாப்ட் பண்ண முடியல. லைக் ஹையர் டெக்னாலஜிஸ் அதிகமான காஸ்ட்டு வந்து இது பண்ணோம். தென் கெப்பாசிட்டி ஸ்கில் வைஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகுறாங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அண்ட் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ், அதாவது மார்க்கெட்டுக்கும் இவங்களுக்குமான அந்த லிங்கேஜஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை. சப்ளை சைடாக இருக்கட்டும் இல்லை டிமாண்ட் சைடாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த லிங்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியலை. மோர் இம்பார்ட்டண்ட்லி வந்து கிரெடிட் ஆக்சஸ், கடன் உதவி வந்து அவங்களால ஈஸியாக பேங்க்கிட்ட வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா எக்கனாமிக் சர்வே 2018 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் ஓவரால் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோன்ஸில் லார்ஜ் பிஸ்னஸ்க்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 82.6% வந்து லோன்ஸ் கொடுக்காங்க. வேறஸ் எம்எஸ்எம்இக்கு ஒன்லி 17.4% தான் வந்து லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஷோஸ் தட் ஹவு மச் எம்எஸ்எம்இ வந்து பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணப்படுறது இல்லை பேங்க்ஸ்னால அப்படிங்கிறது தான். தென் ப்ராப்ளம் ஆஃப் டிலேட் பேமெண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ்க்கு இப்போ டிஃபென்ஸ் செக்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இலேருந்து ஒரு 100 crore வந்து எவ்ரி இயர் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது 2020 ஆர்டர் வந்து கொண்டு வந்தாங்க. டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு அது கீழே வந்து இந்த ஆர்டர் கொண்டு வந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா வேறு இப்போ பவர் செக்டராக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும், எனி செக்டர் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் வந்து ஆன் டைமில் வர்றது கிடையாது. ஸோ தட் இஸ் அனதர் மேஜர் ப்ராப்ளம் திஸ் செக்டர்ஸ் ஃபேஸிங். அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபார்மலைசேஷன். ஸோ ஒரு ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்குள்ளே வர்றது ரொம்ப கம்மியான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். லேட்டர் பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து அவங்க ஆர்கனைஸ் செக்டரில் நிறைய வேலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், வேறு உதயம் போர்ட்டல் எடுத்துக்கலாம். வில் டிஸ்கஸ் ஆல் தோஸ் திங் ஒன் பை ஒன். ஸோ இவங்க தான் வந்து அந்த எம்எஸ்எம்இயோடைய டெஃபினேஷனை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்தோம் என்னென்ன சேஞ்சஸ் வந்து அதில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டிலே இன் பேமெண்ட்டை வந்து சீக்கிரம் அட்ரஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ தெர் மஸ்ட் பி அ போர்ட்டல் டு ட்ராக் டிஃபால்ட்டர் பேயர்ஸ். அதாவது பேமெண்ட் கொடுக்காம டிஃபால்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, பாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி 2017 பார்த்தீங்கன்னா சமாதான் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இதோடைய மேஜர் ரோலே என்னென்னா இட் மானிட்டர்ஸ் த ஓவர் ஸ்டாண்டிங் டியூஸ், எம்எஸ்எம்இ கொடுக்க வேண்டியது. ஸோ இது ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட்
எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பார். இது வந்து மெஜாரிட்டி ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் தான் இருக்குது. பட் இது காணாது, நிறைய வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் யூ கேன் எக்யூப் திஸ் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். இன்னொன்று இந்த ஜிஇஎம் போர்ட்டல் அப்படிங்கிற, அதாவது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல்னு ஒரு ப்ரோக்ராம். இது பார்த்திங்கன்னா இது கீழே சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் எல்லாருமே மேண்டேட்டரியாக 25% எம்எஸ்எம்இட்ட இருந்து தான் அவங்க குட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் த்ரூ திஸ் இந்த போர்ட்டல் மூலியமாக. ஸோ இந்த போர்ட்டலில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதில் அந்த 25%லையுமே பார்த்திங்கன்னா அது 25% அப்படிங்கிறதுல செப்பரேட்டாக எஸ்சி/எஸ்டி கேட்டகரி, உமனுக்கு எஸ்சி/எஸ்டி 4% அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உமன் வந்து 3%. இது போக அடிஷ்னலாக 358 ஐட்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே எம்எஸ்சி, அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 25% வந்து மேண்டேட்டரியாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. தென் அப்பார்ட் பார்த்திங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ, ஆதார், ஜிஎஸ்டி, நேஷ்னல் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் லெவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு கம்பல்சமான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்குது. டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க், இங்கேயும் கொடுத்த இன்ஃபர்மேஷனை அங்கேயும் கொடுக்கிங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா ப்ராசஸ்க்குமே பேன் கார்டை வந்து ஒரு அல்டிமேட் ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாரு. பட் இது இன்னும் நடைமுறைக்கு பெரிய லெவலில் வரல. இது போக ஸ்டார்ட் அப்ஸை வந்து பெரிய லெவலில் ஊக்குவிக்க சொல்லியிருப்பார். அவங்களுக்கான ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, டாக்ஸஸில் கன்செஷன்ஸ், டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது, தென் எக்ஸிட் பாலிசி, ஈஸியாக அவங்க பிஸ்னஸஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ வெரி ஹெக்டிக் ப்ராசஸ். பிகாஸ் என்ன லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்களால ஈஸியாக பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து ஐபிசி கோடு, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு 2016 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் ஒன் ஆஃப் த திங். தென் கெப்பாசிட்டி பில்டிங்கை வந்து அதுக்கு தனியாக ஒரு என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் சென்டர்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செட்டப் பண்ணி அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. தென் எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸை வந்து அதிகமாக உருவாக்க சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து இந்தியா வந்து பாலிசிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்சாக தான் இருக்கும். அங்கங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி நம்ம சைனீஸ்கிட்ட வந்து செஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடாலஜியை இந்தியாவில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் இந்தியாவில் வந்து அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காது. தட் வாஸ் அ பிக் ஸ்டோரி. பட் இதை வந்து அந்த கிளஸ்டர் அப்ரோச்சை வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து கொண்டு வாங்க, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இந்த கிளஸ்டரை வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கூட லிங்க் பண்ணி விட்டுறது மூலியமாக நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாக நடக்கும், அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு ரெக்கமெண்டேஷன். இது போக இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பேங்கிங் செக்டரில் வந்து லோன்ஸை ப்ரையாரிட்டி செக்டர் லேண்டிங்கில் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தட் இஸ் கம்மிங் மல்டிபிள் செக்டர். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது போக நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறத பிஎம் தலைமையில் வந்து செட்டப் பண்ணணும். அண்ட் ஃபர்தர் நான் ப்ராஃபிட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து க்ரியேட் பண்ணணும். எதுக்காகனா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னா பீப்புள்கிட்ட வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸையும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். அண்ட் டிஸ்ட்ரெஸ்டு அசட் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறாரு. வித் அ கார்பஸ் ஆஃப் 50,000 crore எல்லாம் க்ரியேட் பண்ணலை. பட் இது என்ன இந்த டிஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை பெரிய லாஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இ ஃபேஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பெரிய லெவலில் லாஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, சீட் ஃபண்ட் கொடுக்கறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். தென்
ஃபினான்ஸ்கில் வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேங்கிங் வந்து பெரிய லெவலில் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் ப்ரீவியஸாக வந்து எம்எஸ்எம்இ கிடையாது, லேட்டாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் திஸ் இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ these are the very major problems identified by this committee as well as அவங்க ரெக்கமெண்டேஷன் நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பார்ட் வேறு என்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் ஃபார்ம்ஸ், அதாவது ரொம்ப குட்டியாக ரொம்ப கம்மியான சைஸில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ். இதோடைய இப்போ நம்ம மைக்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதோடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் சர்வீஸோடைய ரிப்போர்ட் பிரகாரம், அதாவது கம்பெனிஸோடைய எம்ப்ளாயீஸ் லெஸ் தேன் 100 பீப்புளாக இருக்கிறவங்க இந்த டுவார்ஃப்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஎஃப்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆஃப் ஆல் ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ஸ் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் இவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ பை நம்பர் பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் தென் 50% வந்து ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ஸில் இவங்க தான் இருக்காங்க. அண்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான், 14% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி 8%. வேறஸ் நீங்கள் இப்போது பெரிய கம்பெனிஸ் லார்ஜ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக அதோடைய பர்சன்டேஜ் வந்து 15% தான் இருக்குது. ஸோ வேறஸ் நம்ம இங்கே டிஎஃப் எவ்வளோ பார்த்தோம் 50% வந்து நம்பர்ஸ் இருக்குது. வேறஸ் இது வந்து 15 அப்படியே வந்து ரிவர்ஸ். இதோடைய எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா 75%, வேறஸ் டுவார்ஃப் ஃபார்ம்ஸ் வந்து 14% தான். இதோடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து 90%, அங்கே வந்து 8% தான். ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் நம்ம எது கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ பின்னே டுவார்ஃப் ஃபார்ம்ஸாக இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய சர்டன் இன்சென்டிவ்ஸை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அதர் ரெகுலேஷன்ஸ் இல்லை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே போகக்கூடாது, இல்லை அதர்ஸ் ஒன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 40 lakh அப்படிங்கிற லிமிட்டு, சர்வீஸ் செக்டருக்கு 20 lakh லிமிட், இதுக்கு மேலே போச்சுன்னா ஜிஎஸ்டி இஸ் கம்பல்சரி. ஸோ இந்த மாதிரியான சர்டன் ப்ரொவிஷன்ஸில் அவங்க பெனிஃபிட் அடைகிறதுக்காக இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, ஃபர்தராக வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு. இதுக்கு எக்கனாமிக் சர்வே வந்து ஒரு 2018-19 ஒரு 2 சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து எல்லா சைஸ் செக்டார்ஸ்க்குமே வந்து ஈக்குவலாக போய் சேர்கிற மாதிரி செட் பண்ணணும். பட் வித் சன்செட் கிளாஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ். சன்செட் அப்படின்னா அந்த டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து மினிமம் ஒரு 10 years அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் முடியணும் அப்படிங்கிறத சொல்லிடணும். ஸோ தட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த லோ லெவல்லே சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் லேபர் லாஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும் ஃபார் எம்எஸ்எம்இ. பிகாஸ் நீங்கள் வந்து நார்மல் ஒரு லார்ஜ் என்டர்பிரைசஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லேபர் லாஸே சேம் எம்எஸ்எம்இக்கு அப்ளை பண்ணும்போது இவங்களால ரொம்ப எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ரிட்டாபிசம் அதிகமாக வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய ஹடல்ஸாக இருக்கும் இந்த டுவார்ஃப் ஃபார்ம்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதர் ப்ராப்ளம்ஸ் இதில் என்னென்ன இருக்குது எம்எஸ்எம்இ செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும்? ஸோ இதில் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. டிமாண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஓவரால் இந்தியன் எக்கனாமியோடைய அந்த ஃபேஸ் சேஞ்ச் 2008 கிரைசிஸ்க்கு அப்புறம் வந்த பேங்கிங்கோடைய அதிகமான என்பிஏஸ், தென் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது, அதை தொடர்ந்து 2016 ஜாப் கட், 2016 ஜிடிபி ரெடியூஸ் ஆனது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2017 பிரகாரம் ஹையஸ்ட் ஆஃப் 40 years, தட் இஸ் 6.1% வந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கோவிட் வந்தது, இதுக்கு இடையில் வந்து ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணது, இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தான். ஸோ டு தன் எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா பீப்புளோடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சி போச்சு. பீப்புள் கையில் மணி இல்லை, ஏன்னா ஜாப் கட். ஸோ மணி இல்லை, ஸோ டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுது, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது, ஃபர்தர் டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ப்ராடக்ட்டுக்கான ப்ரொடக்ஷனும் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி மேஜர் ப்ராப்ளம். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த டிமாண்டை தான் இப்போ ஓரளவுக்கு நம்ம பெட்டர்மெண்ட் ஆக்கி இப்போ ஜிடிபி வந்து ஓரளவுக்கு சஸ்டைனபிளாகவே நம்ம வந்து
8% லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் கொஞ்சம் நம்ம 6.5 இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தென் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் ரொம்ப ரிஜிடாக இருக்குது. ஸோ அதனாலேயும் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து பெரிய லெவலில் வந்து உள்ளே வர முடிய மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிலேட்டடான சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் கொஞ்சம் இப்போ ப்ரைவேட் ஏரியாஸ் அப்படின்னு அவங்களுடைய ட்ரீஸ் கவரை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேட் அண்ட் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட். இது போக கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அதுலேயும் சர்டன் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, தென் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி தட் இஸ் another மேஜர் ப்ராப்ளம் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஓவராலாக பார்க்கும்போது. தட் இஸ் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய ஓவரால் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஓவரால் டிமாண்டில் 75% ஃபுல்ஃபில் பண்ணுற அளவு கெப்பாசிட்டி இருந்தாலுமே நம்ம ரொம்ப கம்மியான எஃபிஷியன்சியில் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாதது காரணமாக இருக்கலாம், இல்லை ஸ்கில்டு லேபர் இல்லாதது காரணமாக இருக்கலாம். ஸோ தேர் லாட் ஆஃப் அதர் ஹர்டல்ஸ். இது போக இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது மோஸ்ட்லி வந்து நம்ம குட்ஸுலாம் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ணணுங்கிற ஏரியாவுக்குள்ளேயே நம்ம பெருசாக வந்து போகிறதே கிடையாது. ஸோ குட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாகும். நம்ம மார்க்கெட்டில் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் வந்து மேட் இன் இந்தியா வந்து பெரிய லெவலில் பூம் ஆகாது. ஸோ தட் இஸ் அனதர் மேஜர் ஏரியா. ஸோ டெக்னாலஜி சைடை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்க்ரீஸிங் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ நீங்கள் டெக்னாலஜியை கொண்டு வந்தீங்கன்னா அதன் மூலியமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் பெட்டர் ப்ரொடக்ஷனை வந்து கூட்ட முடியும். அனதர் மேஜர் ப்ராப்ளம் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் பார்த்திங்கன்னா இன்வெர்ட் டேக்ஸ் ப்ராப்ளம். அதாவது இப்போ நார்மலாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து எப்படி டேக்ஸ் போடணும் அப்படின்னா ஃபினிஷ்டு குட்ஸுக்கு வந்து அதிகமான கஸ்டம் டியூட்டிஸும் எக்ஸ்போர்ட் இங்கேருந்து ஃபினிஷ்டு குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கம்மியான டேக்ஸும் இருக்கணும். பட் இந்தியாவில் வந்து அப்படியே இன்வெர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையில் இந்தியாவுடைய ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட் அது ரிலேட்டடாக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து லேட்டர் எடுத்தாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ மேஜர் கன்சர்னிங் ஏரியா. ஓகே, ஃபைன். ஸோ அனதர் மேஜர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஃபார்மலைசேஷனில் இல்லை, அதாவது ஆர்கனைஸ்டு செக்டராக வந்து இவங்க இல்லாதது இன்னொரு மேஜர் ரீசன். இன்ஃபார்மல் செக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த ஆர்கனைஸ் செக்டர்னால் ப்ராப்பராக கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஆதார் மூலியமாக வர்றதுலாம் வந்து ஆதார் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இல்லை கனெக்ஷன் ஆதார் பேன் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இன்டர்லிங்க் பண்ணிடுறாங்க பேங்க் அக்கௌண்ட்டோட. ஸோ இது தான் வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டருக்கு கீழே வரும் ஃபார்மலைஸ் செக்டர். வேறஸ் இன்ஃபார்மல் செக்டருங்கும்போது தேர் நாட் கெட்டிங் அ ப்ராப்பர் லைசன்சஸ், நாட் ரெஜிஸ்டரிங். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து உதயம் போர்ட்டல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ உதயம் போர்ட்டல் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வித்தின் அ மினிட்ல யூ கேன் டவுன்லோட் யுவர் ஓன் சர்டிஃபிகேட். ஸோ இது ஒரு வே யூ கேன் உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா 2024 பிரகாரம் கிட்டத்தட்ட 4.91 crore பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் மைக்ரோ என்டர்பிரைசஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 4.83 crore, ஸ்மால் வந்து 7.16 அண்ட் மீடியம் பார்த்திங்கன்னா 67.9. ஸ்மால் பார்த்திங்கன்னா லேக் 7.16, மீடியம் வந்து 67.9K. இதில் பார்த்திங்கன்னா மைக்ரோ தான் அதிகம். 4.83 crore வந்து மைக்ரோலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மூலியமாக நீங்கள் பேங்க் லோன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உதயம் நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜிஎஸ்டியில் வந்து என்ன ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன். அதாவது இப்போ நார்மலாக வந்து ஜிஎஸ்டியில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒருத்தருந்து வாங்குகிறேன் அப்படின்னா அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் வந்து கம்ஸ் வித் த டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸை நான் தான் வந்து கன்சியூமராக வந்து அவருக்கு பே பண்ணுவேன். ஸோ இப்போ நான் அதை ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணும்போது நான் அவருக்கு பே பண்ண டேக்ஸை நான் வந்து என்னுடைய இன்வாய்ஸை காமிச்சு நான் வந்து என்னுடைய டேக்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதுதான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது. நார்மலாக இதை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கில் நீங்களும் சரி அந்த பர்சனும் சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது ஆப்வியஸாக நீங்கள் ஒரு சப்ளை அண்ட் பர்ச்சேஸில்
பெனிஃபிட் அடையணும், உங்களுடைய அந்த செலவானதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டர் ஃபார்மல் செக்டராக மாத்திர கொண்டு வந்தாங்க. பட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனால் எம்எஸ்எம்இ வந்து இந்தியாவில் பெரிய லெவலில் வந்து பிகினிங் ஸ்டேஜில் டவுன் ஆச்சு. இப்போ வந்து தேர் கெட்டிங் அலைன் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ தட் இஸ் த ஒன் ஏரியா யூ ஹேவ் டு லுக் அவுட். ஓகே, அனதர் பிகர் ஏரியா நம்ம பார்க்க வேண்டியது எம்எஸ்எம்இ வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். ஆல்ரெடி பார்த்தோம், எம்எஸ்எம்இக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் வந்து அவைல் பண்ணுறது கிடையாது பேங்க்ஸு. இது போக எம்எஸ்எம்இ இப்போ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அது கீழே வந்து லோன்ஸ் கொடுக்காங்க. முத்ரா ஸ்கீம்குள்ளே கிஷோர் தருண் அண்ட் there was another one. மூணு கேட்டகரி சிசு கிஷோர் அண்ட் தருண். ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே அப் டு 10 lakh வரைக்கும் வந்து லோன்ஸ் அவைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா அப் டு 20 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த பிஎம் முத்ரா ஸ்கீம், ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் டைரக்ட்லி ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பில்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஃபார் அதர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒன்லி ஃபார் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி இருக்கிறனால அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரிஜிட் திங்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது போக வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க எம்எஸ்எம்இயில் பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக் செக்டர். நாட் ஒன்லி எம்எஸ்எம்இ, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதில் வந்து இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத. ஈவன் திஸ் இஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போது இந்த லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த கீ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா எந்த ஏரியா வந்து ஹேவிங் அதிகமான ஸ்கோப் இருக்குது நமக்கு இன்கம் ஏர்ன் பண்ண, பட் ஆனால் இப்போ வந்து அது இன்னமும் ஒரு இன்ஃபென்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது வளர்ச்சி விகிதத்தில். ஸோ பெரிய லெவலில் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல, பட் அதை பண்ணால் பெரிய க்ரோத் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்டராக வந்து இந்த லாஜிஸ்டிக் செக்டரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இப்போது மேஜர் ப்ராப்ளமே என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக் செக்டர் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் 14% வந்து அந்த காஸ்ட் வந்து வருது. ஜிடிபியில் ஓவரால் கேல்குலேட் பண்ணும்போது 14% காஸ்ட். வேறஸ் இப்போ இது வந்து ரொம்ப ஹையான காஸ்ட்டு. லாஜிஸ்டிக் இஸ் நத்திங் பட் நீங்கள் குட்ஸை வந்து லோடாக டவுன் பண்ணி அதை வந்து திரும்பி லோட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த ஓவரால் டர்ன் அரவுண்ட் டைம் சொல்லலாம். இல்லை அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இதுதான் வந்து அந்த லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தட் இஸ் த 14% ஆஃப் த ஜிடிபி வந்து நமக்கு இப்போ அந்த காஸ்ட் ஆகுது. வேறு யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி காஸ்டிங் 9% தான். ஜப்பானில் வந்து 12% தான் வந்து ஓவரால் காஸ்ட் இருக்குது. தெர் இஸ் ஒன் இண்டெக்ஸ் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 2020 எவ்ரி 4 years ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 2014 இந்தியா வந்து 54 ரேங்காக இருந்துச்சு. 2018 44th. ப்ளஸ் 2023 பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போது 38th ரேங்கில் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ஆம்பிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே டாப் 25 கண்ட்ரீஸ்க்குள்ளே நம்ம வந்துடணும். ஸோ தர்பை லாஜிஸ்டிக் காஸ்ட்டை குறைக்குது அப்படின்னா ஃபாஸ்டர் மூமெண்ட் ஆஃப் குட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக வந்து ஒரு ரயில்வே லைன்ஸ் அந்த கார்கோ லைன் தட்ஸ் லக்கேஜ் கேரி அந்த காரிடார்ஸை வந்து யூ கேன் கனெக்ட் வித் த போர்ட்ஸு. ஸோ டேரெக்டாக ஈஸியாக வந்து குட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய மேஜர் திங். இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் பொறுத்தவங்களுடைய பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ப்ரொமோட் 22 million ஜாப்ஸ். இந்த 2016 வந்து அவ்வளோ ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா 7.8%. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க்கோடைய எஸ்டிமேட் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு அந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டில் நம்ம ஒரு 10% டோட்டல் காஸ்ட்டில் 10% ரெடியூஸ் ஆனாலே நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து 5 to 8% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. பிகாஸ் காஸ்ட் குறையும் போது எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி அப்படின்னு ஒன்று இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2017 இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு தகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செக்டாருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஈஸியாக வந்து பேங்க் லோன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்கில் நிறைய அமௌண்ட் வந்து அவங்களால, அதாவது அவுட் சைட் கண்ட்ரி வந்து நிறைய அமௌண்ட் வந்து அவங்களால லோனாக வாங்கிக்க முடியும். அதே மாதிரி லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் ஃபண்டில் இருந்து அவங்க பாரோ பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஒரு பீப்புளாக இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய வேஸில் வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் வந்து பண்ணும். இது போக கதி சக்தி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து 2022 ஐ கெஸ் அதில் வந்து ரோல் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்றான். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த செப்பரேட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் புதுசாக லாஜிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு டிவிஷனே க்ரியேட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் தி பிபக் தேப்ராய் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அந்த டைம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. தென் அப்பார்ட் ஃபாஸ்டாக் சிஸ்டம், ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸு. ஸோ இது வந்து ஃபாஸ்டாக் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ ஃபாஸ்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் வில் ஆல்சோ பெரிய லெவலில் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து குறைக்குது அப்படின்றாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியா வந்து சில கன்வென்ஷன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இப்போ UNTAR அப்படிங்கிறது, தட் இஸ் கஸ்டம் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதன் பிரகாரம் கஸ்டம் கிளியரன்சஸை வந்து நம்ம ஸ்பீடப் பண்ணுறது, குட்ஸை வந்து ஸ்பீடாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். இது போக இந்தியா WTOவில் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டில் வந்து சிக்னேட்ரி அண்ட் ராட்டிஃபையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர், அதாவது கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாத்திரம் தான் இதோடைய மேஜரான ஆக்டிவிட்டீஸ். இது போக தட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸுக்குள்ள காம்படிஷன், யார் லாஜிஸ்டிக்ஸில் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது போக நமக்கு வந்து பாரத் மாலா, சாகர் மாலா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லாஜிஸ்டிக்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது தான். மூவ்மெண்ட் ஆஃப் ஷிப்ஸ் எவ்ரிதிங் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ ஏரியா வி ஹேவ் டு லுக் ஓவர் இன் தி this manufacturing industries or even in the MSME. ஓகே, ஸோ இப்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் MSME பார்த்தோம், அண்டு என்னென்ன பாலிசிஸ் கவர்மெண்ட்டில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். திஸ் ஆர் த மேஜர் திங் வி ஹேவ் டு லுக் ஓவர். ஸோ கொஞ்சம் வாஸ்ட்டாக நாங்கள் கவர் பண்ணுறோம். வி கேனாட் ஸ்கிப் த இன்ஃபர்மேஷன்ஸ், பட் ஸ்டில் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் as well as ப்ரிலிமினரிலையும் ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறத பார்த்தோம். 2017 கொண்டு வந்திருப்பாங்க. அது மேண்டேட்டரியாகவே மாற்றிருப்பாங்க. அந்த 25% வந்து அந்த GM போர்ட்டல்லேருந்து கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது. GM போர்ட்டல் ஜென்ரலாக 25%, அந்த GM போர்ட்டலோடு அதை வந்து லேட்டர் வந்து லிங்க் பண்ணி விட்டுருப்பாங்க. இது போக இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி, இப்போ எவ்ரி 4 years ஒன்ஸ் வந்து நம்ம எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் 2022 கொண்டு வந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி பார்த்திங்கன்னா அந்த எண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டு என்கரேஜ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு டைம் அந்த பாலிசி முடிய போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்ட்ரேஷன் வரக்கூடாதுன்னு இந்த வாட்டி எண்ட் இல்லாமல் வந்து பாலிசிஸை வந்து அப்படியே வந்து நார்மல் பாலிசியாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. தேவைக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் மாடிஃபை மட்டும் பண்ணிப்பாங்க அப்பப்போ. ஸோ இப்போ இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2015 இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்ட்டு, MEIS. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏறும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் கஸ்டம் டியூட்டிஸை அதில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெரிய லெவலில் வந்து ட்ரேடை டிஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவங்க US என்ன பண்ணாங்கன்னா WTOவில் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து
ஒரு வழக்கு போட்டு அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த எம்ஐஎஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி RODTEP ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகாத சர்டைன் அதர் டேக்ஸஸ் அவுட் சைடில் இருக்கும் இல்லையா டேக்ஸஸ். ஸோ அந்த டேக்ஸஸ் எல்லாமே இந்த RODTEP கீழே வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் அவ்வளோத்தையும் வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இது. ஸோ இப்போ மோர் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நடக்கும், MSMEs அண்ட் எவ்ரி ஒன். ஸோ எல்லாமே எக்ஸ்போர்ட்ஸில் போகும்போது தட் வில் எக்ஸ்பேண்ட் த இண்டஸ்ட்ரி. இன்னொரு ஓகே வில் லுக் ஓவர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் பில். ஓவரால் வந்து கோட் பில் 2019 வந்து ஒரு 4 கோட் பில்லை வந்து கொண்டு வந்தாங்க. ஓவரால் ஒரு 44 சென்ட்ரல் லாஸை வந்து சுருக்கி அதை 3 லாஸாக மாற்றி தே ஹேவ் மேட் இட் இன்டு 3 மேஜர் லாஸ். அது போக லேபர் கோட் அப்படின்னு சொல்லி அது ஒரு 4 லா. கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சோஷியல் செக்யூரிட்டி கோடு, ஆக்குபேஷன் சேஃப்டி செக்யூரிட்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கோடு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேபர் லாஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போலாம் அந்த மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அந்த சோஷியல் செக்யூரிட்டி கீழே அவங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த ஆஃப்டர் பென்ஷன் மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சர்டன் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பார்ட் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணது 22% வந்து 29லேருந்து 22% வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2019. நியூ செக்டர்ஸ்க்கு வந்து 15% ஃபார் பர்டிகுலர் பீரியட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் வே டு பூஸ்ட் இந்தியன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். தென் மேக் இன் இந்தியா ஸ்கீம். ஸோ இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து 2014 வந்து கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஸ்கீம் வந்து இட்ஸ் அ பிட் ஃபெயிலியர் ஸ்கீமாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் இது வந்து ஃபெயிலியர் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் சர்டன் அப்ரிஷியபிள் திங்ஸ். பட் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய ஹடல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பில் அதிகப்படுத்துறது தான் இதோடைய மேஜர் நோக்கமே. கிட்டத்தட்ட ஒரு 25 கீ செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் வந்து அதிகப்படுத்துறது தான். ஸோ இந்த மேக் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 2025 வந்து மேனுஃபேக்சரிங்கோடைய ஷேரை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோடைய டார்கெட். இதில் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி ஒரு 100 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதாவது இயர் வைஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 12 to 14% அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் வந்து 2014 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதை வந்து அட்டைன் பண்ண முடியலை. இதுக்கு வந்து பேசிஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், அவுட்புட் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் இது 3மே வந்து ஃபெயிலியர் தான். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த எக்கனாமியோடைய அதாவது அந்த இம்பேக்ட் ஆஃப் குளோபல் க்ரைசிஸ், பேங்க்குடைய NPAs இது வந்து 2014-15 31% இருந்தது. 17-18 28.6 அண்ட் இப்போ அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது. அவுட்புட் க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜிடிபி ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒன்லி ட்வைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்டரியான க்ரோத் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஈவன் 2017 it was 6.1%. ஸோ இந்த ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் செக்டரில் ப்ரிவில் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ், பேங்க்ஸ் வித் மோர் NPAs, NBFCஸ்க்கு வந்து மணி அவங்களுக்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லை. NBFCs பொறுத்த வரைக்கும் அசட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் ப்ராப்ளம். அதாவது இப்போ NBFC வந்து லாங் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க லோன் கொடுக்குறது லாங் டைமாக கொடுப்பாங்க, ஆனால் பேங்க்கில் வந்து ஷார்ட் டைமாக வாங்கிப்பாங்க. ஸோ பேங்க்கில் 2 இயர்ஸில் வாங்கியிருக்காங்கன்னா 2 இயர்ஸில் பேங்க்கில் கொடுக்கணும். பட் இவங்க கொடுத்த லோனு 12 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் தான் இவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த மிஸ்மேட்ச். ஸோ அதனால் பேங்க் வந்து பெரிய லெவலில் இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது NBFCs. ஸோ அதனால் தேர் அண்டர் த லிக்விடிட்டி க்ரன்ச். திஸ் இஸ் அண்டர் ப்ராப்ளம். தென் லேபரில் ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதுலேயும் வந்து
அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக சில ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. வேறு மிஸ்ஸிங் மிடில், ப்ராப்ளம் ஆஃப் மிஸ்ஸிங் மிடில். ஸோ இது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்கு. அதாவது அந்த அதாவது மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸாக இல்லை வந்து அந்த மிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபியூ தான் மீடியம் அண்ட் லார்ஜ் என்டர்பிரைசஸ் வந்து இருக்காங்க. திஸ் இஸ் அனதர் மேஜர் ப்ராப்ளம். பர்போஸாகவே வந்து அவங்க ஸ்மாலாக இருக்காங்க, டுவார்ஃப் ஃபார்ம்ஸாகவே கடைசி வரைக்கும் இருந்துடுறாங்க ஃபார் கெட்டிங் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது சென்சஸ் 2011 பிரகாரம் பார்த்திங்கன்னா 53% ஆஃப் த பாப்புலேஷன் தான் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க்கிங் ஏஜ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அவங்க வந்து எல்லாருமே ஸ்கில்டாக இருக்காங்களான்னா இன்னும் ஆப்வியஸாக வந்து ரொம்ப ஸ்கில் லேக் இருக்குது. ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு டோட்டல் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் மோர் தென் ஒரு 60 to 70% பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸில் வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தென் லாஜிஸ்டிக் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ஹையாக இருக்கிறது. தென் ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம இந்தியா சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 12 or 13 FTAs வந்து சைன் பண்ணியிருக்கோம். இதனால் அந்தந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய சீப்பர் ப்ராடக்ட்ஸ் ஸோ தட் டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் வந்து அவங்கள்ட்ட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கிற ரீசன்னாலையும் இந்த மேக் இன் இந்தியா வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். தென் டேக்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருந்தது, இப்போது கார்ப்பரேட் டேக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் ரீசனால் கார்ப்பரேட்ஸ் வந்து பெரிய லெவலில் அரௌண்டு 3 lakh கிட்டக்க வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு எடிட்டோரியலில் பார்த்தோம். ஆப்வியஸாக தட்ஸ் அ லாஸ் ஃபார் கவர்மெண்ட், பட் ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆகிருக்கு, ப்ராஃபிட் வந்துருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்து அதிகமான ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து இருக்கும். தென் லேண்ட் அக்விசிஷன், ஸோ இது எப்போதுமே வந்து ஒரு லேக் ஏரியா தான், பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரும் லேண்டு. ஸோ அப்போ ஸ்டேட் சென்டருடைய கோஆப்ரேஷன் இருக்கணும். அண்ட் லேண்டு நார்மல் சிவிலியன் பப்ளிக்காக இவங்களால வந்து லேண்டு ஒரு வேளை கவர்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் கூட கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப டேக் ஆகிக்கிட்டே வரும். இல்லை லேண்டு அக்விசிஷனில் மேஜர் ப்ராப்ளமே என்னென்னா காம்பன்சேஷன் தான். அடிமட்ட விலைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதை பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பீப்புள் வில் கோ டு த ஜுடிஷியரி. ஸோ இது வந்து லேக் ஆகிட்டே வரும். ஸோ 2013 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, காம்பன்சேஷன் அந்த லிமிட்டை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி, பட் ஸ்டில் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் கிடையாது. தென் புவர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாமே வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு வெரி டீட்டெயில்டு. ஓகே, வேறு என்னெல்லாம் முக்கியமான திங்ஸ் பார்த்தோன்னா, there's a very important area to be looked out, that is a network product அல்லது அசம்பிள் இன் இந்தியா. இதை வந்து இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன். என்ன இந்த அசம்பிள் இன் இந்தியா, ஸோ த நேம் இட்ஸ் சஜஸ்ட் இல்லையா. ஸோ மேக் இன் இந்தியா கூட இதை இன்டெகிரேட் பண்ணுறது மூலியமாக மேக் இன் இந்தியாவை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போது நம்ம கோவிட் டைம்லலாம் வந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சுத்தமாக எதுவுமே வரல. எல்லாமே பார்த்திங்கன்னா வியட்நாம் இந்த மாதிரியான சைனீஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணி, ஏன்னா சைனீஸ் வந்து குளோபல் சப்ளை செயினை வந்து ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸ்க்கு வெளியே போய் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வரணும் எதிர்பார்த்த நேரத்தில் they went on to Vietnam and other South Asian countries. ஸோ இந்த நெட்வொர்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா அசம்பிள்டு ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ ஜெர்மனி, சவுத் கொரியா as well as சைனா, யூஎஸ் இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போனண்ட் வந்து அங்கே அலைன் பண்ணி ஃபைனலாக அந்த அசம்பிள் வந்து எங்கே பண்ணப்படுறதுனா சைனாவில் வந்து பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா சைனாவில் வந்து ப்ரிவெல்டான சீப் லேபர் ரிசோர்ஸஸ், பட் இப்போ வந்து லேபர் ரிசோர்ஸஸ் காஸ்ட்லியாக ஆகிட்டு அதனால தான் பீப்புள் எல்லாருமே மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே வெளியே வர்றாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒன் சைட் பாலிசியோட இம்பேக்ட் ஓகே அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அசம்பிள் இன் இந்தியா வந்து பெரிய லெவலில் ஊக்குவிக்கலை. இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா பெரிய லெவலில் மேக் இன் இந்தியா கூட இன்டெகிரேட் பண்ணும்போது அதை இங்கே வந்து அசம்பிள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பூஸ்டிங் மோர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டொமஸ்டிக் செக்டர் பேஸ் பண்ணி வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா லேபர் இன்டென்சிவாக இருக்கும், ஏன்னா அசம்பிளிங் அப்படிங்கும்போது. அண்டு எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகும். இதன் மூலியமாக நம்ம குளோபல் வேல்யூ செயினில் நமக்குன்னு ஒரு பிளேஸை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். ஸோ ஒரு 2025 பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே $7 trillion வந்து குளோபல் எக்கனாமியில் வந்து ரோல் ப்ளே பண்ணுற அப்படின்றாங்க. ஸோ இந்தியா சைனா சின்ஸ் 2000 இருந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டில் சைனீஸ் வந்து கான்ட்ரிபியூட்டிங் வெரி எக்ஸ்ட்ரீம். இப்போது இந்தியா வந்து 0.021, வேறு சைனீஸ் பார்த்திங்கன்னா 0.024. ஓகே, சாரி 0.24, நம்ம 0.02 இந்த ஒரு கால்குலேஷன். வேறஸ் ஸ்பெஷலைசேஷன் எஃபெக்ட் சைனீஸ் வந்து எங்கே லீட் எடுக்காங்கன்னா இந்த ஸ்பெஷலைசேஷன் தான். அவங்க மார்க்கெட்டில் வந்து தேர் ஸ்பெஷலைஸ். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்து தேர் பிகமிங் வெரி ஸ்பெஷலைஸ்ட். பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் வந்து நம்ம கண்ட்ரிக்குன்னு கொண்டு வர முடியல. ஸோ தேட்ஸ் அ ப்ராப்ளம். இந்தியா வந்து அந்த ஏரியாவில் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் 2000லேருந்து. பட் சைனீஸ் ஹேஸ் லீவ்டு வெரி ஃபார்வர்ட். ஸோ இந்த கேப், இந்தியா சைனாக்கான கேப் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்பெஷலைசேஷன் ஏரியாவில் தான் ட்ரிவன் பண்ணப்படுது. ஸோ இந்தியா வந்து ஹேவ் டு ஒர்க் ஆன் மோர் வித் திஸ் திங் அப்படிங்கிறது தான் இதில் ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செக்டார் மட்டுமே கிட்டத்தட்ட இந்த நெட்வொர்க் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 crore வரைக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம் 2030 அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் திங்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது போக எம்எஸ்எம்இ ஃபண்டுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எஸ்எம்இன்னு ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. அண்டு என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எமர்ஜ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. ஓகே, தென் இந்த மேக் இன் இந்தியா கேம்பெயின்லாம் வரும்போது கோவிட் டைமில் வந்து ஹேவ் டு பாயிண்ட் அவுட் பிரைம் மினிஸ்டர் கால் ஃபார் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற ஒரு நோஷனை வந்து முன் வச்சாங்க. வோக்கல் ஃபார் லோக்கல். ஸோ இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கும்போது இதில் மேஜரான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம முன்னேற்றணும், முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு நேஷ்னலிஸ்டிக் சென்டிமெண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும். நிறைய விட்ராஸ், எஃப்டிஏஸ், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் இந்தியா வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதிகமான கஸ்டம் டியூட்டிஸை கூட்டுறது மூலியமாக அது வந்து குறையும். வேறஸ் அதர் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இம்போர்ட்டட் குட்ஸ் அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு பேன் கொடுக்குற மூலியமாகவும் வி கேன் இம்ப்ரூவ் அவர் லோக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். நிறைய இப்போ டிஃபென்ஸ் செக்டர், ஸ்பேஸ் செக்டர் ஸ்பெசிஃபிக்கில் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், டொமஸ்டிக் பிளேஸ்லேருந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ தேட் அண்ட் ஆல் இம்ப்ரூவ்ஸ். இது போக பிஎம் முத்ரா ஸ்கீம் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நிரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. தட் இஸ் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இவங்க பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட்டுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டு என்கரேஜ் மோர் எக்ஸ்போர்ட்ஸ். இது போக எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இது கீழே மோர் தென் 3 lakhs வந்து கேரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து இவங்களுக்கு லெண்டிங் பண்ணால் இதில் 100% வந்து கேரண்டி வந்து நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறாங்க. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா இதில் ஒரு 15% வந்து உடனே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் சைடில் வந்து அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போக வேறு முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கீழே வந்து ஆர்டிஷன் கிராஃப்ட் பீப்புள், ஹேண்டிகிராஃப்ட் பீப்புள், ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தணும், அவங்களுடைய ப்ராடக்டை சந்தைமயப்படுத்தணும், குளோபல் வேல்யூஷன் உள்ள ப்ராடக்டை வந்து மாற்றணும். இதில் வந்து ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கான ஒரு டேக், ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலியமாக அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு டிமாண்டை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். பட்ஜெட் 2023-24 கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 2.34 crore அப்ளிகன்ஸ் வந்து
ஃபைல் பண்ணியிருக்காங்க. இல்லை 16.19 lakhsக்கு வந்து அந்த இது அலோவ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து இந்த ஸ்கீம் கீழே ஒரு 5 day ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. தென் பிஎம் இஜிபி, தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். இது வந்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம். உங்களுக்கு அதாவது மைக்ரோ என்டர்பிரைசஸ் நான் ஃபார்ம் செக்டர்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து கிரெடிட் சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. ஸோ இதில் இந்த சப்சிடியாக வந்து மார்ஜின் மணி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நார்மலி மேனுஃபேக்சரிங் செக்டர் அப் டு 50 lakhs ப்ராஜெக்ட்டுக்கும், அண்டு சர்வீஸ் செக்டரில் வந்து அப் டு 20 lakhs வந்து ருபீஸ் வந்து அந்த சப்சிடி சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கிரெடிட்டோடு சேர்த்து. அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் டு திஸ் ஸ்கீம். அண்ட் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே மார்க்கெட் லிங்கேஜ் ஒரு யூனிட்ஸ் மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டை அந்த ப்ராடக்ட் இவங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் வந்து சந்தைமயப்படுத்துறதுக்கான அந்த லிங்கேஜ் ஆக்டிவிட்டீஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2023-24 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22,000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. நீங்கள் மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். தென் FORTI அப்படிங்கிற ஸ்கீம், அதாவது ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். இது 2006 கொண்டு வந்தது. இது ஆர்டிஷன்ஸ் அவங்கள வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பாவிச்சு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது, காம்படிட்டிவ்னஸை ப்ரொவைட் பண்ணுறது, அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், மார்க்கெட் லிங்கேஜ் ப்ரோக்ராம். ஸோ அதாவது ஓவரால் அவங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து பில்டப் பண்ணுறது, ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு, வேல்யூ அடிஷனுக்கான சப்போர்ட் கொடுக்குறது, டைவர்சிஃபிகேஷன்ஸ்க்கான ஐடியாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ 2014 கிட்டத்தட்ட 513 கிளஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக. இது போக ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தெர் இஸ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் போர்ட்டல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது சின்ன யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறவங்கள பெரிய ஆர்கனைசேஷனல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க பை அட்ரஸிங் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எம்எஸ்எம்இஸ். இது போக CGTMSE அப்படிங்கிற ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸுக்கு 85% வந்து கேரண்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் அபவுட் செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா ஃபண்டு, then RAM program, that is a rollout of raising of accelerating program, Vivaxi Viswas, then Sambadana portal. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக இன்னொரு cannot explain it more because already time ரொம்ப எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் சிம்பிளி கிவிங் த டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ். இது போக டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா IDEX அப்படின்னு சொல்லி இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா அதாவது கிராண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எம்எஸ்எம்இக்கு. எம்எஸ்எம்இயில் ஸ்டார்ட் அப்பாக வரக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோர் இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டரில் வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்குவிக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ஸ்கீம்ஸ் இன் திஸ். இப்போ நம்ம வந்து எடிட்டோரியல்குள்ளே போயிடலாம். எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் இந்த PLI ஸ்கீம் மூலியமாக பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்க. ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்திருக்கு. இந்த ASI இண்டஸ்ட்ரியல் சர்வே ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2022-23 பிரகாரம் க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் GVA வந்து 7.3, ரெண்டு கடையில் பெரிய கேப் இருக்குது. இந்த பெரிய கேப்பு எதனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க வந்து நிறைய இம்போர்ட் வந்து வெளியேருந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கேப் வந்து ப்ரிவீல் ஆகுது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 3 tier சிஸ்டம் வந்து டேரிஃபில், கஸ்டம் டேரிஃபில் வந்து நம்ம கொண்டு வரணும். ரா மெட்டீரியலுக்கு வந்து 0 to 2.5%, இன்டர்மீடியரிஸ்க்கு வந்து 2.5 to 5%, அண்டு அதர் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு வந்து 5 to 7.5% வந்து நீங்கள் வந்து டேரிஃப் போட்டிங்க அப்படின்னா இன்புட் காஸ்ட் வந்து பெரிய லெவலில் ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே வந்து யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைக் 10 or more workers using power and 20 or more workers without power. ஸோ இவங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த PLI ஸ்கீம் மூலியமாக டபுள் டிஜிட் எக்ஸ்பென்ஷன் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பட் PLI செக்டர் வந்து இன்னும் நிறைய செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பேரல் அப்படிங்கிற டெக்ஸ்டைல்ஸ் ஏரியாவில் வரக்கூடியது, லெதர், ஃபுட்வேர், ஃபர்னிச்சர், சன்ரைஸ், அப்புறம் ஏரோஸ்பேஸ், ஸ்பேஸு அண்ட் MRO அப்படிங்கிறது ரிசர்ச் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸு.
ரிசர்ச் ரிலேட்டடான ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும். தென் செக்டார்ஸ் வித் ஹை இம்போர்ட் டிபெண்டன்சி, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பிஎல்ஐ கீழே வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுலேருந்து அவங்க நிறையா கன்செஷன்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஏரியாஸோட லிங்க் பண்ணி விடணும். ஸோ அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஹியர்ஸ் பாயிண்ட் த ரீஜனல் இம்பேலன்சஸ் இருக்குது. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் இவங்களாம் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 54%. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து 55% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சர் ஸ்டேட்ஸ் வந்து இந்த ரீஜனல் இம்பேலன்ஸை உடைக்கணும் அப்படின்னா பேசிக் ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து ஆக்சஸ் ஆகுதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் எம்எஸ்எம்இ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45% வந்து இந்தியா ஜிடிபியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது மேனுஃபேக்சரிங்கில். இதில் வந்து 60 மில்லியன் ஜாப்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் இது இம்பார்ட்டன்ட். வேர்ல்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர மூலியமாக மேனுஃபேக்சரிங்கோடைய அவுட்புட்டை வந்து ஒரு 9% வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ், சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ், அதர் அவங்களுக்கு பூஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போக இந்த சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கனைசேஷன், ஸோ இவங்களுடைய எஸ்டிமேட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜிவிஏ வந்து இட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல், அந்த கிராஸ் வேல்யூ அடிஷன் சொல்லக்கூடியது 17%லேருந்து 25% வந்து 2030-31 போகும். அண்ட் 2047-48 27% வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஸ்டெடியாக பூஸ்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் வந்து இட்ஸ் நத்திங் பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஸோ பிரிட்டிஷோடைய டைம் 1896 அந்த பாம்பே பிளேக் இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹெல்த் பாலிசிஸ் வந்து ஒரு போலீசிங் அண்ட் ஒரு சர்வைலன்ஸ் ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ப்ராப்பரான டேட்டா அதில் அப்படியே டேட்டாஸ் எடுத்திருந்தாலுமே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பீப்புளோடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. எத்திக்கல் கன்சர்ன்ஸ் அங்கே எதுவும் இல்லை. பட் அட் ப்ரெசென்ட் வந்து வி நீட் அ மோர் எத்திக்கல் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் சொல்லியிருப்பாங்க. பெரிய லெவலில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இதுலேயும் பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. ஸோ அந்த மைனிங் செக்டரில் வந்து பீப்புள் சிலிக்கான் டை ஆக்சைட்னால, சிலிகாசிஸ் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை என்ஜிடி வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து நியூ கைட்லைன்ஸ் வந்து டாக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஈவன்